கனவில் காதலி வந்தால் நல்லதா கெட்டதா என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் காதலியுடைய தந்தையோ அண்ணனோ கனவுல வந்தால் அதுக்கான பலன்கள் இதில் அடங்காது. உலகம் முழுவதும் பிப்ரவரி 14ஆம் தேதி காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வருது. சுற்றுலா தலங்களில் சொகுசு ஹோட்டல்கள் துவங்கி கடற்கரை, பூங்காக்கள், ரோஜாக்கள் அப்படின்னு காதலர்களுடைய கொண்டாட்டத்துக்கு உலகமே தயாராகிருச்சு. விரல் நுனி தேய தேய செல்போனில் நள்ளிரவு தாண்டியும் மெசேஜ் தட்டி கொண்டிருக்கக்கூடிய காதலர்கள் தங்களுடைய கல்யாண கனவை தேக்கி வச்சிருக்காங்க. இதில் எந்நேரமும் அவன் நினப்பு தான், படுத்தாதான கனவு வரும் அப்படிங்கிற ஒருதலை காதலர்கள் ஓரமாக ஒதுக்கிக்கோங்க. இது நிஜ காதலர்களுக்கான பலன் மட்டும்தான். கனவு அறிவியலின்படி ஒரு நபருக்கு காரணம் இல்லாமல் கனவுகள் வராது. இதன்படி கனவுகள் நம்முடைய எதிர்காலத்தை பற்றிய பல விஷயங்களை நமக்கு வெளிப்படுத்துது. இவை நம்முடைய வாழ்வில் சுப அசுப நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத குறிக்குது. கனவு அறிவியலின்படி கனவுகள் நம்மளுடைய எதிர்காலத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பல சமயங்களில் காதலி அல்லது காதலரும் கனவுல வருவாங்க. ஆனால் இந்த கனவுகள் உங்கள் காதலன் அல்லது காதலியின் நிலையை பொறுத்தது. உங்கள் கனவுல உங்களுடைய காதலி புன்னகைப்பதை கண்டா அது சுபமாக கருதப்படுது. இந்த கனவு உங்களுடைய எதிர்காலத்துல மகிழ்ச்சி வரும் அப்படிங்கறத குறிக்குது. உங்கள் காதல் வலுவடையும் அப்படிங்கிறதையும் இது குறிக்கிறது. விரைவில் உங்கள் காதல் திருமணத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் காதலி அழுவதை கனவுல பார்ப்பது அசுபமா கருதப்படுது. இது உங்கள் காதலி உங்களிடம் கோபமாக இருப்பதையும் நீங்கள் காதலில் ஏமாற்றப்படலாம் என்பதையும் குறிக்கிறது. அதனாலதான் இது போன்ற கனவுகள் வரும்போது கவனமா இருக்கணும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்றாங்க. உங்க கனவுல உங்கள் காதலி சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பது நீங்கள் கண்டால் அது நல்ல அறிகுறியாகும். இந்த கனவு உங்கள் காதல் உறவில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் திடீரென்று பணம் சம்பாதிக்கலாம். உங்கள் கனவில் உங்கள் காதலியுடன் நீங்கள் பேசுவதை கண்டால் விரைவில் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள். நீங்கள் திருத்தப்படுவீர்கள் என்றும் அர்த்தம். உங்கள் காதலியுடன் நீங்கள் சண்டையிடுவதை கனவில் கண்டால் அது உங்களுக்கு கெட்ட செய்தியாக இருக்கும். அத்தகைய கனவு உங்கள் காதல் வாழ்க்கை பாதிக்கப்படும் மற்றும் உறவில் விரிசல் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது.